இந்த ஆண்டு மாலைபட்சம் 21 முடிகிறது. அன்னைக்கு மாலை அமாவாசை. இந்த செப்டம்பர் 21 மாலை அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கலாம். அன்னைக்கு காலையில் 1 மணி அப்போவே ஆரம்பிச்சிடுறது அமாவாசை. மறுநாள் அதிகாலை வரைக்கும் இருக்குது. பித்ருக்களுடைய எல்லா இதுக்கும் காரக கிரகம்னு பார்த்தா சூரியன். நம்மளுடைய முன்னோர்களை சூரியன் ரூபத்தில் தான் நம்ம இது பண்ணுறோம். அப்போ அந்த சூரியனுக்கு உகந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வர்றது, மாலை அமாவாசை ரொம்ப விசேஷம். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு 10 மணிக்கு மேலே, 10 கூட இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே உத்திர நட்சத்திரம் வருது. அதுவும் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த மாலை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, திதி போன்ற விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே முன்னோர்களை ரொம்ப சுலபமாக போய் சேரும். ஏன்னா அவங்க நம்மளோடு இருக்காங்க. இந்த மாலை வருஷம் முழுக்க நம்ம கூட இருக்கிறதா தான் கணக்கு. அன்னைக்கு நம்மள்டேருந்து விடைபெற்று போக போகிறாங்க. அந்த விடைபெறும் நாள் நம்ம காலையில் எழுந்து வீடை சுத்தம் பண்ணி, நம்ம முன்னோர்களுக்கு பிடித்த சமையல், அது என்ன அவங்களுக்கு பிடிக்குமோ, சாம்பாரோ ரசமோ மோர் குழம்போ கூட்டோ, அது என்ன வேணுமோ அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு, வெங்காயம் பூண்டு போன்ற விஷயங்களை தவிர்த்திடணும். கண்டிப்பாக அசைவத்தை தவிர்த்திடணும். இதெல்லாம் இது பண்ணி முன்னோர்களுக்கு பிடித்தது சமைச்சு, அன்றைக்கி வடை பாயசம் வாழைக்காய் கறி பண்ணுறது ரொம்ப விசேஷம். எல்லாம் சமைச்சிட்டு பெரியவர்களுக்கு அது படையலாட்டமாக பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் காக்காய்க்கு சாதம் வைக்கிறது. காலையில் எழுந்து புனித ஆறு, குளம் அல்லது கடல், நமக்கு எது பக்கத்தில் இருக்கோ அங்கே நீராடி, இல்லை சில பேர் இதுக்காகவே வெளியூர்களுக்கு போகிறாங்க. ராமேஸ்வரம், வேதாரண்யம், அது போல் இடம்லாம் இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அங்கே போய் குளித்து தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறதும்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படங்களுக்கு பூவெல்லாம் போட்டு தூபதீபம் காமிச்சு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணி காக்காய்க்கு வைக்கும் பொழுது அந்த இடத்த தண்ணி விட்டு அலம்பிட்டு, தரையில் தான் வைக்கணும், எதுவும் இதில் வைக்கிறது இல்லை, தரையில் தான் வைக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த இடத்த நல்லா தண்ணி விட்டு அலம்பிடணும். சாதம், பருப்பு, வடை, பாயசம், நெய், புது நெய், அன்னை காய்ச்சினதாக இருக்கணும், எல்லாம் இது பண்ணி, இது கூட கொஞ்சம் எள்ளு, கருப்பு எள்ளும் நம்ம அந்த சாப்பாடோடு சேர்த்துக்கணும். அது தவிர 2 திராட்சை, கருப்பு திராட்சை, இந்த நம்ம காஞ்ச திராட்சைங்கிறோம் இல்லையா, கடையிலலாம் கிடைக்கும், அது வாங்கி அதையும் 2 வச்சிடணும். இதெல்லாம் வச்சு காக்காய்க்கு நம்ம வச்சுட்டோம்னா, அந்த காகம் அதை அக்செப்ட் பண்ணும்பொழுது நம்மளுடைய அத்தனை முன்னோர்களும் காகங்களுடைய ரூபத்தில் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதா அர்த்தம். நம்ம பண்ணக்கூடிய இந்த பூஜையை ஏற்றுக்கிறதா அர்த்தம் நமக்கு. ஆனால் இந்த நேரத்தை பார்த்துக்கணும். ஏன்னா யமகண்டம், ராகுகாலம் அது போல் எல்லாம் இல்லாத நேரத்தில் நம்ம இந்த பூஜையை பண்ணணும். அப்போ சாயங்காலம் தான், ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால சாயங்காலம் தான், 4:30 மணிக்கு தான் உங்களுக்கு ராகுகாலம் வருது. யமகண்டங்கிறது மத்தியானம் 12-1:30 தான் வருது. அதனால் உச்சி காலத்துக்கு முன்னாலே எப்போவுமே தர்ப்பணங்கிறது அந்த ஒரு 12 மணிக்கு முன்னால் பண்ணிடணும். ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதனால் ஒரு 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நம்ம இந்த தர்ப்பணம் எல்லாம் பண்ணி முடிச்சிடணும். நம்ம ஒருவேளை இதெல்லாம் பண்ண முடியலை அப்படின்னு நினச்சா, நம்மளால் எங்கேயும் போக முடியல, பெருசாக தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சாக்கா சரி. ஆனால் நம்ம மனசில் ஆசை இருக்குது, ஏதோ சந்தர்ப்பம் நமக்கு போக முடியல. அப்போ என்ன பண்ணணும், 3 தடவை லேசாக எள்ளு வச்சுட்டு தண்ணி எடுத்து இது பண்ணிடணும், இறைச்சிடணும். 3 தடவை அப்படி பண்ணாக்கா அவங்களுக்கு அதையும் ஏற்றுப்பாங்க. இப்போ பெற்றோர்கள் அவங்க எல்லாருமே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பெற்றோர்களுக்கு பெற்றவர்கள் அப்படித்தான் இருக்காங்க, மூதாதையர்கள் இல்லையா. அவங்க எல்லாருமே நம்மளுடைய நலனில் அக்கறை உள்ளவங்க தான். அவ்வளோ டக்குன்னெலாம் கோவிச்சுன்ற மாட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்ரத்தையாக பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால்
நம்மளால் என்ன சக்திக்கு முடியறதோ அதை செய்யலாம். மாட்டுக்கு அகத்திக்கீரை, பழங்கள் எது வேணால் கொடுக்கலாம், ரொம்ப விசேஷம். இல்லை கண்ணில் யாராவது ஏழைகள் படுறா, அவளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இது போல் வீட்டுக்கு வந்து நமக்காக பூஜை பண்ணக்கூடிய அந்தணர்களுக்கு தானங்கள் பண்ணலாம். தானங்கிறது ரொம்ப 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 விசேஷம். நம்மளை வாழ்க்கையில் பல நிலையில் உயர்த்தக்கூடிய நல்ல காரியங்களில் தானங்கிறது ரொம்ப முக்கியமானது. சக்திக்கு ஏற்றா போல் தங்கமும் கொடுக்கலாம், ஒரு சாதாரண ஒரு வேஷ்டியும் ஒரு துண்டும் கொடுக்கலாம். பசுமாடு தானம் பண்ணுறவா இருக்கா, நிலமே அந்த காலத்தில் பூதானம்னு பண்ணுவாள். அதெல்லாம் அவங்கவுங்களுடைய சௌரியம். இது செய் அது செய்யலாம் கிடையாது. ஒரு குடம் வாங்கி கொடுக்கலாம், வெயில் நாள் மழை நாளைக்கு உதவும். செருப்பு வாங்கி கொடுக்கலாம், துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம். அரிசி பருப்பு அதெல்லாம் தானம் கொடுக்கலாம். இந்த நாளில் அரிசி பருப்பு வாழைக்காய் இது 3 கொடுத்தா ரொம்ப விசேஷம். நமக்கு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகக்கூடிய அளவில் நம்ம ஒன்றும் ஏற்பாடு பண்ணலைன்னா பக்கத்தில் கோவிலில் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நம்ம கண்ணுக்கு படக்கூடிய ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம். தானங்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம எந்த முறையில் அந்த தானத்தை கொடுத்தாலும் நம்ம முன்னோர்கள் ஏற்றுப்பாங்க. ஏதோ ஒரு ஆத்மா சந்தோஷமாகும் பொழுது அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கிறது. அதனால் அன்னைக்கு ஏதான ஒரு தானம் கொடுக்கணும். காக்காய்க்கு சாதம் வைக்கணும். முன்னோர்கள் படத்தெல்லாம் தொடச்சி பூ போட்டு ஊதுபத்தி ஏற்றி தூபமெல்லாம் காமிச்சு தீபம் காமிச்சு அவங்கள வழிபடணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சப்புறமா நம்ம சாப்பிடணும். முன்னோர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். ஏன்னா இன்றைக்கி அவங்க விடை பெற்று போகிற நாள். அதனால் இந்த 15 நாளும் நம்மளோட இருந்து சந்தோஷமாக நமக்கு வேண்டிய அனுகிரகங்கள்லாம் பண்ணிவிட்டு அவங்க நம்மளை விட்டு கிளம்புறாங்க. இன்றைக்கி மாதம் பண்ணக்கூடிய அமாவாசை தர்ப்பணம் பண்ண முடியாதவர்கள் கூட இந்த மாலை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த ஒரு வருஷம் தர்ப்பணம் பண்ண பலன் நமக்கு கிடைக்கிறதா ஐதீகம். அதனால் இந்த மாலை அமாவாசையை தவற விட்டுடாதீங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட டயத்தில் பண்ணிவிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. லீவ் போட வேண்டாம், லேட்டாக போக வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அன்றைக்கி முழுக்க இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த மாலை அமாவாசையை முடிச்சிட்டோன்னாக்கா இனி தொடர்ந்து வரக்கூடிய இந்த வருஷம் மற்ற நாட்கள் எல்லாமே நமக்கு கொண்டாட்டமும் சந்தோஷமும் பண்டிகைகளுமாக இருக்குது. நமக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். நம்முடைய எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். முன்னோர்களுடைய ஆசி நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாலை பட்சத்தை பூர்த்தி பண்ண திருப்தியோடு நம்ம நவராத்திரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி.